உங்களுக்கு ஏத்த பார்ட்னர் எப்படி பார்த்து சூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க பெயிண்டிங்ஸ்க்கு ஏத்த ஃப்ரேமை பார்த்து சூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு டாஞ்சூர் பெயிண்டிங் ஆர்டினரியா காட்டுறதும் எக்ஸ்ட்ராடினரியா காட்டுறதும் நீங்க செலக்ட் பண்ற ஃப்ரேம்ல தான் இருக்கு. உங்க வீட்டு டாஞ்சூர் பெயிண்டிங்கை எக்ஸ்ட்ராடினரியா காட்டுறதுக்கு 3 விதமான ஃப்ரேம் சொல்றேன், மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்க பெயிண்டிங்ஸ்க்கு ட்ரெடிஷனல் லுக் வேணும்னா மணி ஃப்ரேம் தான் பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ். இந்த ஃப்ரேம்ல இருக்க டிசைன்ஸ் ருத்ராட்ச மாலை எஃபெக்ட் கொடுக்கறதுனால இந்த ஃப்ரேம் பார்க்கவே ட்ரெடிஷனலாவும் சிம்பிளாவும் இருக்கும். அண்ட் இதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி. செகண்ட் பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஃப்ரேம்ஸ். இதோட அவுட்டர் டிசைன் பாத்தீங்கன்னா வி ஷேப்ல ஃபுல்லாவே ஜிக்ஸாக்கா இருக்கும். இது ஆத்தென்டிக்கான செட்டிநாடு ஸ்டைல் இருக்கிறதுனால பார்க்கவே ட்ரெடிஷனலாவும் எலிகண்டாவும் இருக்கும். கடைசியா யாருக்கும் தெரியாத யூனிக்கான ஃப்ரேம் நான் சொல்றேன், அதுதான் பிராஸ் ஃப்ரேம். இப்போ ஏன் நான் சைலண்டா சொல்றேன்னு யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, சத்தமாவே சொல்றேன், பிராஸ் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்ல குமிழ் இருக்கிற பிராஸ் ஃப்ரேம் வச்சு பாருங்க, செட்டிநாடு மணி ஸ்டைல் இல்லாம பார்க்கவே ராயல் லுக் கொடுக்கும். இல்ல நான் சொன்ன 3 ஒரே ஃப்ரேம்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ்ல தாராளமா கஸ்டமைஸ் பண்ண